வணக்கம். தமிழ்நாடு டிவி. இது ஃபுல் டெட்டு. ஃபுல் டெட்டில் வந்திருக்கு. மாடல் நம்பர் ஃபேஸ் ஓப்பன். ரெண்டு டயர்டு ஷார்ட்டு. பியாண்ட் ஷார்ட்டு 1802 பியாண்ட் ஷார்ட்டு. பிஎஃப் ஷார்ட்டு. இந்த ஷார்ட்டில் தான் டயர்டு போயிருக்கு, பீஸ் போயிருக்கு. இடிசி 4 டயர்டு. பிஎஃப் ஷார்ட்டில் இருந்தது 681 2K இது. டிரான்சிஸ்டர் 1802 இது 4 ஷார்ட்டில் இருந்தது. டயர்டு வந்து 2 தான் ஷார்ட்டு, 2 நல்லா இருக்குது. மாற்றும் போதும் நியூம் மாற்றும் போது 4 சேர்த்து மாற்றுறது நல்லது. அதே போல் பழைய பொருளை ரிமூவ் பண்ணும்போது நல்லா தின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணணும். நல்லா தின்னர் ஊற்றி ப்ரஷ் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டா எந்த பிசுறும் வர இருக்காது. பிசுறு இருந்தால் ப்ராப்ளம் வரும். அந்த பேஸ்ட் இருந்தாலும் அந்த எதனா ஒரு ப்ராப்ளம் வரும். பவர் சப்ளை எதனா ப்ராப்ளம் வரும். இந்த வீடியோகான் போர்டு தான் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். லென்த்து போர்டு. இதில் ஐசி நம்பரு 79370 ப்ராசஸ் இது நம்பரு. இந்த நம்பரில் பவர் சப்ளை போகிறதுக்கு காரணம் 3. ஒன்று பிடிசியில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஆப்டர் இந்த நிறைய ட்ரை ஆப்டர் கல்வர் மூலிமா நிறைய ட்ரை இருந்தாலும் அது ஆகலாம். ரெண்டாவது இஎஸ்டி கப்பில் இது நிறையா தூசி இருந்தாலும் அழுக்கு இருந்தாலும் இந்த கார்பனில் போய் ஸ்பார்க் ஆகும். அதனால கூட அந்த வியூ போகலாம். இது 3 காரணம் இருக்குது இது போகிறதுக்கு. டயர்டு 4 டயர்டு. இதில் 2 தான் போயிருக்கு, 4 மாற்றணும். அடுத்தது பிடிசி. இது பிஎஃப் 681 2K பிடிசி டிரான்சிஸ்டர் 4 பழசு. டயர்டு நியூ டயர்டு 4 டயர்டு. இந்த டயர்டு நம்பர் வந்து IN 5399 PF
681 2K transistor 1802 PTC. நாலுமே இதெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ இந்த செக் பண்ணும்போது டயோடு மாற்றிட்டு செக் பண்ணும்போது இந்த 100 வாட்ஸ் பல்பு ஃபீஸ் எடுத்துகிட்டு, ஃபீஸ் இருந்தால் நல்லா இருந்தாலும் சரி, ஃபீஸ் எடுத்துகிட்டு தான் இந்த 110 பல்பு 100 வாட்ஸ் பல்பு பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு இந்த பல்பு அங்கே 100 வாட்ஸ் பல்பு அது நம்ம செட்டை ஆன் பண்ணும்போது இந்த 5 வோல்ட் 3 வோல்ட்டு 5 வோல்ட் வர பேஸுக்கு அது வரணும். அது வந்துச்சுன்னா தான் எஸ்எம்பிசி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது எஸ்எம்பிசி செக் பண்ணும்போது, ஃபீஸ் போட்டு செக் பண்ணும்போது இந்த 110 வோல்ட் எஸ்எம்பிசிலேருந்து எல்ஓடிக்கு போகிற வழி இஎஸ்டிக்கு போகிறது 110 வோல்ட்டு. அது தடை பண்ணி எடுத்துடணும். இது ஃபீஸ் போட்டுப்பாங்க, ஃபீஸ் மாதிரி தான் இஎஸ்டி உள்ளார போகிறது. இதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை செக் பண்ணணும். 100 வாட்ஸு பல்பு போட்டு அதை செக் பண்ணணும். இப்போது பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன். இப்போது மீட் 300 வோல்ட் வரும். 50 வோல்ட் வருது, கரெக்டாக இருக்குது. பேஸில் 0.3 and 4 வோல்ட் வரும். 0.34 வோல்ட் வரும், அது கரெக்டாக இருக்குது. கலெக்டரில் 250 வோல்ட் வரும். 350 வோல்ட் வரும் கலெக்டரில். 350 வரும். இது 0.34 வோல்ட் வரும் அந்த பேஸில். பிடிசி டயோடு, டிரான்சிஸ்டர், பிஎஃப் எல்லாம் போட்டாச்சு. ஸோ செட்டு நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணும்போது பீஸில் தான் இருக்கணும். இந்த 110 செக் பண்ணும்போது இந்த 100 வாட்ஸ் பல்பு பீஸில் தான் இருக்கணும். ஏன்னா வேறு எதனா ஷார்ட்டாக இருந்தால் இந்த 100 வாட்ஸ் பல்பு இது கட்டுக்குள்ளே இருக்கும். டிரான்சிஸ்டர்லாம் போகாது, ஷார்ட் ஆகாது. இப்போ செட்டு ஆன் பண்ணுவோம். செட் ஆன் பண்ணும்போது 100 வாட்ஸ் பல்பு எரிஞ்சிட்டு உடனே ஆஃப் ஆகிடணும். அப்போது எஸ்எம்பிஎஸ் வேலை செய்து கரெக்டாக இருக்குதுன்ட்டு. இப்போ 110 வருதான்னு பார்ப்போம். செட் ஆன் பண்ணியாச்சு. 110 எம்எஃப்டி வந்து 100 வாட் 100 UF 16 வோல்ட்டு கண்டென்சர் இது எம்எஃப்டி. இப்போது அது 100 வாட் 110 வோல்ட் வருது. ஓகே. இப்போ இந்த இஎஸ் லைன் பற்ற வைப்போம். இப்போ இந்த பல்பு லைன் எடுத்துருவோம். இந்த பல்பு லைன் எடுத்துகிட்டு ஃபீஸ் போட்டுட்டு எல்ஓடி இஎஸ்டிக்கு சப்ளை கொடுத்துட்டு செட் ஆன் பண்ணுவோம்.